இந்த காலையிலும் உங்களோடு கூட இந்த நாளில் வேத வசனத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறேன். லேவியராம் புஸ்தகத்தினுடைய 26வது அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை ஆதாரமாய் உங்களுக்கு காண்பித்து, இது ஏதோ ஒரு கூட்டத்திற்கு, ஒரு ஜன கூட்டத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட செக்டருக்கு எழுதப்பட்ட வாக்குத்தத்தம் என்று நினைப்பீர்கள் என்றால் அது அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கும் அதை கர்த்தர் பயன்படுத்தும்படிக்கு, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக காரியங்களை கடந்து வரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறதை நாம் நினைவு கூறவும், அப்படிதான் கர்த்தர் அதை செய்ய வல்லவர் என்று கொண்டாட கர்த்தர் கொடுக்கிற இந்த ஸ்லாக்கியங்களை தான் இன்றைக்கு நாம வாக்குத்தத்தமாய் பெற்று அந்த வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் ஏவி கொண்டிருக்கிறார். 13ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், நீங்கள் எகிப்திற்கு அடிமையாயிராதபடிக்கு. இங்க இருந்தவங்க யாரும் எகிப்துக்கு போகவில்லை, ஆனால் உங்களுடைய கடந்த காலங்களுக்கு, கடந்த நாட்களுடைய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் அடிமைகளாக இராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றார்? அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி புறப்பட பண்ணி இருக்கிறார். யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க? உண்மையான சாட்சி. இது பாருங்க, 2வது ஆராதனை வற்புறுத்தக்கூடாது. முதல் ஆராதனை நேச்சுரலா பேசுறவங்க இருக்கிறாங்க. 2வது வர்றவங்க எல்லாம் நீங்க ஆராதனை உட்கார்ந்து போகணும்னு வந்தீங்கன்னா உட்கார்ந்து தான் போவீங்க. பேசினால் பங்கு பெற்றுக் கொள்ள முடியும், பேசினால் ஒரு அற்புதம் உங்களுக்குள்ள நடக்கும். அதனால உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் அதே சூழ்நிலை இராதபடிக்கு கர்த்தர் என்னை அதிலிருந்து புறப்பட பண்ணினார். நல்ல உங்களோட வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. என் பழைய சூழ்நிலையில I am not a slave to my old situation. You got to open your mouth and declare it. ஆமென் சொல்லுங்க. என் பழைய சூழ்நிலைகளுக்கு நான் அடிமையா இராதபடிக்கு, பழைய காரியங்களை நான் சிக்கி தவித்துக் கொண்டிராதபடிக்கு, பழையதிலேயே நான் மாண்டு கொள்ளாதபடிக்கு, பழைய சூழ்நிலைகளில் நான் சிக்கி கொள்ளாதபடிக்கு, வறுமையில இராதபடிக்கு, அழிவில் இராதபடிக்கு, அந்த வியாதியிலே நான் இராதபடிக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்கி புறப்பட பண்ணி இன்றைக்கு கர்த்தர் ஒரு காலகட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய தலையை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு கூட்டத்துக்காக எழுதப்பட்ட சாட்சி மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் சொல்கிறதுதான், உன்னை நான் புறப்பட பண்ணி இருக்கிறேன். புறப்பட பண்ணின நீ இன்றைக்கு தலையை நிமிர்த்தி இருக்கிறேன். நான் நிமிர்த்திருக்கிற தலையை யாரும் தாழ்த்தவே முடியாது என்று கர்த்தர் சொல்றார். ஐயா, if the Lord had raised your head, உன் தலையை கர்த்தர் நிமிர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எவங்கிட்டையும் அதிகாரங்களை உன் தலையை போய் அமுத்துறதுக்கு. யாருக்கு புரிஞ்சுது? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? நிமிர்த்தப்பட்ட உன் தலை, கர்த்தர் உன் மேல கையை வச்சு உன் தலையை நிமிர்த்ததுக்கு அப்புறம் யாரும் உன் தலையே தொட முடியாது. அப்படி இருக்கிறவங்க மாத்திரம், நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க. அப்படி நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க, என் தலையை நிமிர்த்தி நான் மாண்டு போகாதபடிக்கு, நான் அழிவில் இராதபடிக்கு, அந்த சாப சிக்குகளை நான் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் என் தலையை நிமிர்த்தி, என் வறுமையிலிருந்து கர்த்தர் என் தலையை நிமிர்த்தி ரட்சிப்பு என்ற மேல் வஸ்திரத்தை என் மேல தரிப்பித்து, இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு கூட இருக்கிற என்னை யாரும் என் தலையை தாழ்த்தவும் முடியாது, அந்த தலையை குனிய வைக்கவும் முடியாது. நிமிர்த்தப்பட்ட தலை நிமிர்த்தப்பட்டதாக தான் இருக்கும். அந்த நிமிர்த்தப்பட்ட தலையில இருக்கிற அதிகாரத்தை, அந்த சிங்காசனத்திலிருந்து வருகிற வல்லமை, அதமேல இருக்கிற கீழத்துல கர்த்தர் மகிமையை விளங்க பண்ணி கொண்டே இருப்பார். நிமிர்ந்துச்சுனா நிமிர்ந்துச்சுதான். சொல்லுங்க ஒரே வார்த்தை, நிமிர்ந்துச்சுனா நிமிர்ந்துச்சுதான். அது எவ்வளவு பெரிய சத்துருவின் கிரியை அமுக்க பார்த்தாலும் அமுக்க முடியாது சார். எவ்வளவு பெரிய ஆள் வரட்டும் சார், எவ்வளவு பெரிய கூட்டம் வரட்டும் சார், உன்னை அமுக்கவே முடியாது. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. That is the act of God. அததான் இங்க சொல்றாரு. அது வெறும் சாதா வார்த்தை இல்ல சார், சாதா வார்த்தை இல்ல பிரதர். ஆண்டவர் அன்னைக்கு அந்த ஜனத்திட்ட சொல்றாரு, பாருப்பா, அன்னைக்கு ஒரு நாள் நீங்க புலம்பிட்டு இருந்தீங்க, அழுதீங்க. அந்த செங்கல் அறுக்கும் போது இங்க அழுதீங்க. அவங்க செய்த வேலை அது, செங்கல் அறுத்து கொண்டிருந்தார்கள். கஞ்ச காய்ச்சி குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பிள்ளைங்கெல்லாம் அழுதுருக்கோம், தாய்மார்கள் பெற்றோர்கள் அழுதுருப்பாங்க, என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் வர்றதா. கர்த்தர் சொல்ற, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். கடந்த காலத்துடைய சூழ்நிலைகளை நினைச்சுங்க. நிறைய நேரத்தில் பிசாசு இன்னைக்கு நடக்கலன்றதை காண்பிப்பா. ஆனா கர்த்தரை நீ உண்மையா தூதிக்கணும்னா, நேத்திக்கு என்னவோ, நேத்திக்கு எதுல இருந்து ஜெயமா வந்தியோ அதை நினைக்கும் பொழுது உன் இருதயம் துதினால நிரம்பும். தேவ பிள்ளை, ஒரு ரகமா சேகோ ரேந்தாரா, அதுதாங்க துதி. Praise has to be from your heart. உன் இருதயத்தின் துருதி புறப்பட வேண்டும் என்றால், இன்னைக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வலி இருக்குது. அதன் மத்தியில் நான் என்ன தெரியுமா சொல்றேன், அன்னைக்கு இந்த வைசாக் ஏர்போர்ட்ல இறங்கும் போது சொன்னாங்க, சார் யூ காட் புட் அ ஸ்விட்ச். இது நீங்க இது போகக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது.
அப்படியே கர்த்தர் என்னை நிறுத்தி இல்லை, அதுலேருந்து மீண்டு வர செஞ்சுட்டாரு. இப்போ இந்த வலி எனக்கு ஒரு பெரிய மாத்திரம் கிடையாது. முதல் ஆராதனையில் பேசிட்டேன். 2 எத்தனை மணிக்கு 6:30 மணிலேருந்து இங்கே 6:45 மணிலேருந்து நிற்கிறேன். 3 மணி நேரம் இங்கே நிற்கிறது கர்த்தர் எனக்கு பலனை தந்துட்டாரு. இப்போ ஏன் கொண்டாட்டணும் தெரியுமா? எனக்கு கர்த்தர் பலத்தை தந்திருக்கிறார். அதை தான் நான் கொண்டாடணுமே தவிர நேற்றைய சூழ்நிலையை நான் பேசி கொண்டிருப்பேன் என்றால் நான் முன்னோக்கி போக முடியாது. தேவ பிள்ளையே, நிமிர்த்தப்பட்ட தலை நிமிர்ந்தால் தான், நிமிர்ந்திருக்கிறது நீ நம்ப தான் முன்னோக்கி போய் கொண்டு இருக்க முடியும். நிமித்தப்பட்ட தலை நிமிர்ந்துருச்சு, நீ அதை நீ மனசுக்குள்ள மாத்திரம் இல்ல, உன் விசுவாசத்துல நினைச்சிட்டே இருக்கணும். இவங்க அப்படி இல்லை, இந்த ஆளுங்க அப்படி இல்லை. இதுங்க கர்த்தருல பேசுறதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு நடந்துங்க, என்ன வெறும் மண்ணாதானா, வேற எதுவும் கிடைக்காதா, வெள்ளை பூண்டு இருக்காதா, அதை போட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் இருக்காதா, இதை தான் தருவாரா கர்த்தர்? உடனே எதை பத்தி பேசுறான் தெரியுமா? தலை குனிஞ்சு இந்த இடத்தை பத்தி பேசுறான். எதை பேசுறான்? எங்க தலை குனிஞ்சுதான்? கஞ்சிக்கு அடி வாங்கிக்கின வேலை செஞ்சது திரும்ப என்ன சொல்றான்? அங்கிருந்து தான் நல்லா இருந்திருக்கான். தயவு செய்து எச்சரிப்பு, எச்சரிப்பு. பழைய காரியங்களை குறித்து பேசாதீங்க. பழைய காரியத்தை குறித்து பேசாதீங்க. Don't speak about the old things. Old has passed. பழையவைகள் சொல்லுங்க, நல்லது. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க சத்தம் பிசாசு கேட்கட்டும். நல்ல சத்தமா சொல்லு சார். பழசு ஒழிஞ்சிச்சு சார், பழையது ஒழிஞ்சிச்சு. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு புதிய நாள்ல, புதிய காலையில 9:30 மணிக்கு 9:45 மணிக்கு இன்னொரு நாள்ல உட்கார்ந்து இருக்கிற, இன்னொரு மாசத்தை முடிக்க போறேன். முடிச்சு அடுத்த ஒரு புது மாசத்துக்குள்ள போக போறேன். பழையதெல்லாம் 4 மாதங்களை நான் முடிக்க போறேன். கர்த்தர் பழையதை மாற்றி இருக்கிறார், எல்லாத்தையும் புதிதாய் மாற்றி கொண்டிருக்கிறார். யோபு சொல்றார் ஒரு இடத்துல, முன்பிருந்த சீர் போல் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஏன்னா அவருக்கு பயங்கர நெருக்கம். என்ன சொல்றாரு? ஒரு நாள் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு, ஆண்டவரே, அன்னைக்கு நான் ஒரு நாள் காலையில் எழுந்தேன்னா என்னை சுற்றி ஆள் இருந்தாங்க. என் பொண்டாட்டி காஃபியை போட்டு வந்து கொடுப்பா, என் பிள்ளைங்கள்லாம் ஓடி விளையாடத்தை நான் பார்ப்பேன். இன்னைக்கு சொரிய செரங்கோடு கூட, வியாதியோடு கூட, படுக்கையில் யாருமே இல்லாமல் தனியாலாம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டு சொல்கிறாரு, முன்பிருந்த சீர் போல் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியாப்பா, நீ சோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பா. உனக்கு சில நேரத்தில் உன்னை என்ன பண்ணோம், வெறுத்து சிலதை பேச தோணும், ஆனால் விட்டு கொடுக்காத. சிங்கத்துக்கு ஒத்த பலத்தை உனக்குள்ள தந்திருக்கிறேன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை உனக்கு தந்திருக்கிறேன். அடிக்கடி கத்தரதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. அவன் அதை துதித்து கொண்டே இருக்கிறான். எதை இழந்தானோ அதை கத்த ரெட்டத்தறியா அவனுக்கு தர துவங்கினார். எதை இழந்தானோ அது எல்லாத்தையும் கத்த ரெட்டத்தறியா அவனுக்கு தர துவங்கினார். சில நேரம் நமக்கு தோணும், சார் அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு வருமானம் நல்லா இருந்திருக்குமே, அன்னைக்கு இருந்த மாதிரி சில காரியங்கள் நல்லா இருந்திருக்குமே, அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்த, அந்த சொந்த வீட்டுல இருந்த அந்த காரியம் இருந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு இருக்கும்போது சோத்திரம் பண்ணு. அதோட பெஸ்டா தரப்போறாரு, அதோட பெஸ்டா தரப்போறாரு, அதோட பெஸ்டா தரப்போறாரு, அதோட பெஸ்டா தரப்போறாரு, அதோட பெஸ்டா தரப்போறாரு சொல்லிட்டே இரு. கர்த்தர் அதோட பெஸ்டா தான் உனக்கு தருவார். பின்னாடிலாம் போக வைக்க மாட்டார் சார் நம்ம ஆண்டவர். ஏனோ தெரியல, நான் இந்த வார்த்தையில ரொம்ப அழுத்தி பேசுறது கர்த்தர் என்னை ஏவி கொண்டிருக்கிறார். யாருக்கோ தேவை இருக்கிறது. யாரோ சில இடத்துல ஆவியானவர் ஏவி இதை பேசும்படிக்கு ஏவி கொண்டிருக்கிறார். இதே பேசி நான் முடிக்கணும் கூட என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, பின்னாடி நீ போகாத, முன்னாடி போகும்படிக்கு உன் தலையை நான் நிமிர்த்திருக்கிறேன். பின்னோட்டு பார்க்காதபடிக்கு பின்னிட்டு நீ பார்ப்பாய் என்றால், பின்னால நடந்த காரியங்களை பேசி கொண்டிருப்பாய் என்றால் உன்னால முன்னால போக முடியாது. கர்த்தர் எதுக்கு முன்னால வச்சிருக்காரோ அதற்காக தான் உன் தலையை நிமிர்த்தி இருக்கிறார். இது எப்போ புரியும்? இந்த ஜனத்துக்கு இது அறிகுறியா சொல்லும்போது சொல்றாரு, உன் நோக்கம் எல்லாம் நானா இருந்தா உனக்கு புரியும். See, we cannot be God. நம்ம அப்படியே ஆண்டவராக இருந்துட முடியாது. நிறைய சவால்கள் வரும். ஆனால் அது மத்தியில் நம்ம நோக்கம், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ன தெரியுமா இருக்கணும்? கர்த்தரா இருந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, என் நோக்கெல்லாம் கர்த்தரா இருக்கணும். ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நோக்கமெல்லாம் நீங்களா தான் இருக்கணும் ஆண்டவரே. என் நோக்கமெல்லாம் நீங்க தான் இருக்கணும் ஆண்டவரே. என் நோக்கமெல்லாம் நீங்களா இருக்கணும். ரெண்டாவது ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொண்டு வர என்ன தெரியுமா சொல்றாரு? முதல் ரெண்டாவது வசனம் சொல்றாரு, யாருக்கும் பயப்படாத, என்ன மாத்திரம் பயந்து பயபக்தியாயிரு, நீ நல்லா இருப்பேன்ட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பயப்படுறோம், கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட மாட்டோம். உண்மைதான், எல்லாருக்கும் பயப்படுவோம். ஐயோ அங்கிள் திச்சு பாரு,
எங்க பாஸ் திட்டுவாரு, அவரு திட்டுவாரு, இவரு திட்டுவாரு, அவரு பேசிடுவாரு. கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் தானே பார்த்துக்கலாம். கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அவருக்குடைய பயத்தை செலுத்தி பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வர வைக்கும். இட்ஸ் அ ஸ்னேர். இந்த ஸ்னேர் என்ன தெரியுமா? கர்த்தரையே பார்க்க முடியாதவருக்கு ஒரு தடுப்பு சிறவா இருந்துட்டே இருக்கும். கர்த்தரையே பார்க்க முடியாது, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை அந்த 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 உறவை ரிஜாய்ஸ் பண்ண முடியாதபடிக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியா இருந்து கொண்டிருக்கும். அந்த கண்ணியை பிச்சு எடுத்துட்டு கர்த்தருக்கு மாத்திரம் கனத்தை கொடுக்க துவங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. யார் தான் என் கூட இருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நீங்க சொல்ல போறீங்க? இந்த காலில் எத்தனை பேர் அதை மகிமை செலுத்தி சொல்லுவீங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். சொல்லுங்க என்னோடு கூட, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா ஆசீர்வாதத்தின் காரணமா இருக்கிறது. ஆண்டவரே, அந்த பயபக்தி எனக்குள்ள தாங்க. அன்றைக்கு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். தாவீது சொல்றாரு, பல கோபம், பல எரிச்சல், பல இது வந்துட்டே இருக்குது ஆண்டவரே, ஆனா உமக்கு பயப்படுகிற பயத்தை மாத்திரம் எனக்குள்ள வச்சிருங்க. அந்த பயம் எல்லாம் போயிடுச்சுன்னா நான் ஒரு சாதா மனுஷனா இருந்து என் ஸ்தானத்தெல்லாம் பார்த்து ஏதோ தப்பு பண்ணிடுவேன். ஆனால் அதெல்லாம் என்ன பண்றாதீங்க, என் கண்ணில் காட்டாதீங்க. உங்க பயத்தையே எனக்குள்ள வச்சுட்டு இருங்க. உமக்கு மதிக்கிற மதிப்பை எனக்குள்ள வச்சுட்டு இருங்க. நான் நல்லா இருப்பேன் ஆண்டவரே. உன் நோக்கம் எல்லாம் கர்த்தர், உன் பயம் எல்லாம் ஆண்டவர், உன் பின்பற்றுதல் எல்லாம் கர்த்தரா இருக்கிற பட்சத்தில் நீ ஜெயமா தான் இருப்ப. உன்னை நிமிர்ந்து கர்த்தர் நடக்க பண்ணி கொண்டே தான் இருப்பார். யாரையும் கூட இருந்து சொல்லுவீங்க, இஃப் மை ஃபோக்கஸ், இஃப் மை ஃபியர், இஃப் ஐ ஃபாலோ கிரைஸ்ட், ஐ வில் பி raised high. அல்லேலூயா. அதுதாங்க இன்னைக்கு நமக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் அன்னைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இன்னைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் மாறினாலும் கடந்து போனாலும் கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மாறாது. சரி, கர்த்தருக்கு பயம் இருந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்றத சொல்லிடணும் இல்லையா? நேரத்துக்கு வரது கூட நம்ம சரியா செய்வோம். நமக்கு என்னன்னா, யாரை கேட்க, பாஸ்டர் தானே சமாளிச்சிடலாம், எனக்கெல்லாம் பயப்படாதியா, நான்லாம் ஒண்ணுமே இல்லாதால. ஏதோ ஒரு ஸ்தானம் கொடுத்துறாரு, நான் ஒன்றுமே, இந்த ஸ்தானம் இல்லைன்னா நான் ஒரு சாதாரண ஆள் தான். ஒரு ஸ்தானம் கொடுத்துரு, அதனால பாஸ்டர் இன்னும் கூட்டுக்கிட்டு சோட்டுக்கிட்டு போட்டு பேசவும் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதனால கேட்குறேன். நான் உன்னை கேட்குறேன் சும்மா. ஆனால் ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கேட்கல, கவலைப்பட்டுட்டே இருக்கிறாரு. நீ சரியா அவரை கனப்படுத்தலன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அதை நீ அவரை அவமதிக்கிறதா இருக்கிறாரு. அவர் பார்க்கல நினைச்சுக்காதே, அவர் அதை ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. என் பிள்ளைக்கு எல்லாம் தர்றேன், ஜீவனை தந்து இருக்கிறேன், எல்லா நன்மையும் செய்கிறேன், ஆனால் எனக்கு கொடுக்குற கனத்தை சரியாக தரவே மாட்டேன். என்னைக்கு நான் யோசிச்சிருக்கிறீங்களா? have you ever thought about that? மனுஷனுக்கே தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, சரியா போடலாம் பாஸ்ட் இருப்பாங்க, எல்லாம் உட்காந்துக்கும் போது எப்படி உள்ள போகிறது. நீ மனுஷனையே தான் யோசிச்சுக்கிறேன். கடவுள் இருக்கிறாரு அங்கே நின்று பாருல, இங்கே உள்ள சுற்றினுக்கிறாருல, அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்? ஒளிபரப்பில் பார்த்து வீட்டில் உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா உன்னை கூட பார்த்து சொல்கிறேன். வீட்டில் உட்காந்து கேட்குற, என்ன பக்தி இருக்கு உனக்கு இருக்கு? கடவுளுக்கு என்ன பக்தி தர, என்ன கனத்தை தர்ற? கர்த்தருக்குரிய கனத்தை வசனம் அழகா சொல்லுது. கர்த்தருக்கு அவருக்குரிய கனத்தை செலுத்தும் பொழுது there is a reward for that. அல்லேலூயா. நல்லா யாருக்கும் பயந்து ஊழி செய்யலைங்க, கர்த்தருக்கு தான் பயந்து ஊழி செய்கிறேன். கர்த்தர் பார்க்குறாரு. இந்த பிரசங்கம் பண்ணுறேன்னா அது கர்த்தர் தான் பார்க்குறாரு. உங்கள்கிட்ட மிகைப்படுத்தி 4 விஷயத்த சொன்னால் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க. எங்கள் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நல்லா ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு நாளைக்கு என் வெண்டை வெளிச்சம் வண்டை வளம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னை காரி துப்பிடுவேன். என் பயம் கர்த்தர் பேரில் இருந்துச்சுன்னா அது சஸ்டெயின் ஆகினே இருக்கும், அப்படியே இருக்க நிலவரமாக இருந்தே இருக்கும். ஏன்னா அந்த பயம் என்னை காத்து கொண்டே இருக்கும். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? யார் தான் என் கூட இருந்து சொல்லுவீங்க? தயவுசெய்து விழிச்சு கொள்ளுங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த அறிவுரையை தரார் ஆண்டவர். ஆனால் அதில் கேட்டவன், இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டவன் முக்காவாசி பேர் போவே இல்லை, 90% போவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு சத்தியம்? ஏன்னா அவன் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஆண்டவர் அவன் சொல்றாருப்போ, நான் தலை நிமிர்ந்து நடக்க வச்சுட்டேன்ப்பா, வெளில கூட்டு வந்துட்டேன், தலை வந்து நிமிர்ந்து உன்னை கூட்டு வந்துட்டேன், நீ தலை நிமிர்ந்து வெளில வந்துட்ட, இனி நீ குனியவே மாட்டேன், ஏன்னா நான் உன்னை தலையை நிமித்திட்டேன்.
இப்ப நீ பின்னாலே திரும்பி பார்க்காத, கீழானவைகளை நாடாத, மேலானவைகளை நாடிக்கொண்டேன். யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க? நான் கீழானவைகளை நாடும்படிக்கு அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை நாடும்படிக்கு இந்த உலகத்தில் நான் ஏற்படுத்தப்படவில்லை. மேலானதை, ஆவிக்குரிய மண்டலங்களில் வாழும்படிக்கு. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆவிக்குரிய மண்டலங்களில் வாழும்படிக்கு, ஆவிக்குரிய மேலானவைகளை தேடும்படிக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். கீழே இருக்கிறத பார்த்துட்டு இருந்தனா, இது இல்ல, அந்த பணம் இல்ல, இதை செய்ய முடியல, இது கிடைக்கல, இந்த ஆளை நான் அவமதிக்கிறோம், இவனுக்கு இது பண்ணல, இதெல்லாம் கீழானவைகள். கீழானவைகளை தேடாத, மேலானவைகளை தேடிக்கொண்டே மேலானவங்களை நேரடியாய் நடத்தி எதில கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஏதுவாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்த கேப்ல 1 2 3 இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் 3 வசனத்துல சொல்லிட்டு பயங்கர ஆசீர்வாதங்களை லைன் பண்றாரு. உங்களுக்கு 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு காமிச்சிட்டேன், திருப்பி ரிப்பீட் பண்ண டைம் இல்லை. வீட்டில் வாசிங்க, இல்லைனா யூடியூப்ல போனீங்கன்னா நம்ம முந்தின பிரசங்களுக்கு அதை நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பரவாயில்ல, மறந்துட்டீங்கன்னா வீட்டில் போய் வாசிங்கனாவே கர்த்தர் ஞாபகப்படுத்திடுவார். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்த சொன்னேன். ஆமென். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிற தேவன் உனக்காய் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 10 பேர் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. மேலே 50 பேருக்கு 60 பேருக்கு மேலே உட்காந்துருக்கீங்க, ஆனால் 10 பேர் தான் எதிர்பார்க்குறீங்க. அது மாதிரி அசிங்கமாக கொஞ்சம் பேர் தான் எதிர்பார்க்குறீங்க. எல்லாரும் எதிர்பார்த்து சொல்லுங்களேன், என் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணணும். இது இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டேன் சார், இப்படி தான் முடிய போது நினச்சியா? கர்த்தர் அதை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நீ நினச்சிக்கலாம், எப்படி ஏப்ரல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், அதுவும் 28ஆம் தேதி போய் கர்த்தர் செய்ய முடியுமா? எங்கள் ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுதும், எங்கள் ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும். ஒரே ஒரு நொடி தான். ஒரு வார்த்தையிலே உலகத்தை உண்டாக்குற தேவன் அவர். ஒரு வார்த்தையிலே வெளிச்சத்தை உண்டாக்குற தேவன் அவர். ஒரே வார்த்தையில வானத்தை அப்படியே பண்ணிடுவாரு. நீ நானும் உட்கார்ந்து பல நாள் நினைச்சாலும் டிசைன் பண்ண முடியாது, நீ நானும் பல நாள் நினைச்சாலும் சில காரியங்களை கட்ட முடியாது. ஆனா என்னுடைய ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால், இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல மாறிடா. அதை ஸ்தாபிக்கிற அதிகாரம். நல்ல கையை தட்டுங்க, இல்ல ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஆமா ஆமான்னு சொல்லுங்க, உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. எங்க ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண முடியும். உருவாக்குகிற கர்த்தர் அவர். நீ நினைச்சிட்டு இருக்கிறியா நமக்கு தாங்க டேஸ், டைமு, காலம், நேரம் இதெல்லாம் நம்ம கை, நம்ம தான் அதை யோசிச்சுக்கிறது, நமக்கு தான் அது. அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராவு காலமும் கிடையாது, எம்மகண்டனும் கிடையாது. எம்மகண்டன் தானே அது. எம்மகண்டனா எம்மகண்டாவா? ஒரு கல்யாண நடத்த போய் இந்த வெள்ளிக்கிழமை நல்ல விசுவாச குடும்பம், அதில் ஒரு குடும்பத்தான் ரொம்ப பக்திமான்கள். உங்க லைவ்ல வர போகுது, அவங்க தப்பா எடுத்துக்க போகிறாங்க. மெயினாக என்ன கூப்பிடுதுன்னா, அது நான் இங்கிலீஷில் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் 7 ஸ்டார், அது 5 விட பெருசு, லீலா பேலஸ். வெள்ளிக்கிழமை இந்த பையன் 2 பேரும் டாக்டர்ஸ், பையனும் டாக்டர், பொண்ணும் டாக்டர். பெரிய பிஸ்னஸ் குடும்பம். அவங்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வச்சுக்கிறாங்க கொடைக்கானல்லாம். அவங்க ஒரு நாள் தங்க விட்டாங்க, ஃப்ரீயாக இல்லை, காசு கொடுத்து தான் தங்க வச்சாங்க. போன சம்மரில் நினைக்கிறேன். ஆனால் அதுலேருந்து ஒரு நட்பு. பாஸ்டர் நீங்கள் தான் நடத்தணும், நீங்கள் வந்து நல்லா வர்ஷிப்லாம் பண்ணுறீங்க, வாங்க. நாங்கள் சரி, அதுக்காக இந்த டேட்டை பிளாக் பண்ணி போயிட்டெல்லாம் அங்கே போனால் நமக்கு இந்த டைம் வந்து தண்டையிலேயே குத்தி நிற்கிற ஒரு விஷயம். இவன் 5க்கு ஆரம்பிக்கணுன்னே நான் 4:20க்கெல்லாம் போய் உட்காந்துனுக்கிறேன். சூட்டை மாட்டிக்கின்னு உள்ளே உட்காந்து சுற்றுறேன். குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படி அப்படியே கையில் வேறு அடிபட்டுன்னு சுற்றுந்தாவா. 5க்கு காணா, 5:30க்கு காணா, 5:30 காணா, 5:40 காணா. அதே ஸ்டோரி தான் எல்லா இடத்துலையும். அப்புறம் நான் கேட்குறேன், ஏம்மா என்னம்மா 4 ஊழியக்காரரை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்காந்துட்டா, நான் எல்லாத்தையும் வச்சு ரெடியாக்கிறேன், மியூசிக் ரெடி ஆகுது. என்னம்மாண்ணா? இல்லை சார், இல்லை பாஸ்டர், பையன் வீட்டில் அவங்க அதுலேருந்து வந்துக்கிறதுனால நேரம் பார்க்குறாங்க. என்ன நேரம்? எமகண்டா போகுது. நான் சொல்கிறான், எங்கடா? ஒருத்தர் சொல்கிறான், அவன் இறங்கி வர இடத்துல அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துன்னு வராங்களாம். அது பெரிய ஹோட்டலில். டேய், நான் அவங்ககிட்ட டக்குன்னு மாற்றி சொன்னேன், இருட்டுனா தாலி கட்டக்கூடாதுரா. நான் சொன்னேன், டேய் இருட்டுனா அபசரம் கடை தாலி கட்டினா, இருட்டுதுங்களே கட்டினடா, வர சொல்றா. ஹோட்டலுக்குள்ள எல்லாம் லைட்டு போட்டதுனால இருட்டு, சீக்கிரம் வர சொல்றா அப்படின்னு. நம்ம ஊர்ல பாரு, அதுக்கு நேரம் வச்சுக்கிறான். கர்த்தருக்கு நேரம்லாம் கிடையாது. நீ படுத்து தூங்கினே இருப்ப, நீ படுத்து தூங்கிட்டு இருப்ப, நீ மறந்துடுவ. அவர் எழும்பி ஒரு காரியத்தை உனக்கு செஞ்சு முடிச்சிருவார். யார் என் கூட இருக்கிறீங்க? யார் பெற்றுக்கிறீங்க? யார்? நீ நினைச்ச அது முடிஞ்சிச்சு, இவன் நேரம் முடிஞ்சிச்சு நினைச்சுன்னுக்கிற. அவர் நேரம் முடியல. சொல்லுங்க, அவர் நேரம்.
அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, காத்து கண்ணை திறந்து பார்த்துனே இருக்கிறாரு. உனக்கு செய்யறதுக்கு அவர் நேரம் வச்சிருக்கிற அந்த நேரத்தில் அதை செய்து முடிப்பார். யார் அதை சந்தோஷமா பெற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் அதை சொல்றீங்க? கர்த்தர் அதை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், அதற்குரிய காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நான் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஒரு திரளான கூட்டம் யூத ஜனங்கள். அதை தான் உங்களுக்கு கடந்த வாரங்களை பேசி இன்னைக்கு இந்த வாரத்தை அதை முடிச்சிடலாம். ஒரு பெரிய யூத கூட்டம், திரளான ஒரு யூத கூட்டம், 127 நாடுகளில் பரம்பி இருக்கிற யூத கூட்டம், கர்த்தரை சேவிக்கிற, இயேசு கடவுள் தான் ஆண்டவர் என்று, நம்முடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று ஆராதிக்கிற ஒரு கூட்டம் பரம்பி இருக்கிறது. அவர்களை குறித்து பெருசா நமக்கு தெரியலனாலும் ஒரு 2 பேரை ஹைலைட் பண்ணி அந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கிறது. என்ன? ஒரு ஆள் எழும்பி சொல்றான், இந்த கூட்டத்தையே நசுக்கி போட்டுறணும், இவனுக்கு இதோடு இருக்கக்கூடாது, 120 நாட்டிலே சாவடிக்கணும்னு சொல்லி ஆமான் என்கிற ஒரு மனுஷன் எழும்பி பயங்கரமா என்ன பண்றான்? திட்டங்கள் தீட்டுறான். இதுக்கு சூழ்ச்சி பண்ணி ராஜாவுடைய காக்கா பிடிச்சி ராஜா கிட்ட போய் என்ன பண்றான்? நல்ல ப்ளீசிங்கா பேசணும். ராஜாவும் கன்வின்ஸ் ஆயிட்டார். என்ன சொல்றாரு? ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்ட் தான், இவனுக்கு எல்லா இடத்துலயும் பரவி என்ன பண்றானுங்க? ரொம்ப டிஸ்ட்ரக்ஷன் உண்டாகிட்டே இருக்கிறானுங்க. அதனால நீ என்ன பண்ணு, நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு பதில் இந்த மோதிரத்தை கையில கொடுத்துறேன். இந்த மோதிரம் எதனுடைய அடையாளம் என்றால், நீ எதை கட்டளை பிறப்பிக்கிறாயோ அப்படியே நடக்க கடவுது. அவ்வளவுதான். இது சொன்ன உடனே அவனுக்கு தலைக்கு மேல ஏறிச்சு. என்ன நினைச்சா? எல்லா பவரும் நம்ம கையில வந்துச்சு. ராஜா டம்மி, நம்ம தான். இவர் வீட்டில் உட்காந்து அவர் ஒய்ஃப் வேற பின்னாடி. சில வீட்டில் மனைவிமார் பண்ணுவாங்க பாருங்க சேட்டை. தப்பாத்துக்காதீங்க, நம்ம ஆளுங்கள்லாம் நல்லவங்க. நம்ம சர்ச்சை இருக்கிற மனைவி மாருங்கெல்லாம் பெஸ்ட். சிரிக்கவே மாட்டீங்களே. நாங்களாம் பெஸ்ட்ன்னு சொல்லுங்க. நான் சொன்ன அப்படி உடனே டக்குன்னு சொல்லி முடிச்சிருங்க. உங்க புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும், நீங்களும் பெஸ்டா இருப்பீங்க. இல்லையா? பாருங்க, இது வீட்டில் அந்த அம்மா வர ஏத்தி விடுது. வாசிக்க ஃபுல்லா வாசிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். 9 10 அதிகாரம் தான். 10 அதிகாரத்தில் 3 வசனம் தான். வீட்டில் வாசிங்க, கதை மாதிரி வாசினாவே கர்த்தர் பேச தொடங்கிடுவார். ஒரு பக்கம் அதெல்லாம் வீட்டில் உட்காந்து ஒரு பெரிய அந்த அம்மா ஒரு பக்கம் போடுது. இவருக்கு வெறி ஏறினது. ஏன் தெரியுமா? இவரை மதிக்கலையா? யாரு? கையில மோதிரம் மாட்டிக்கிறவரு, ஒரு அதிகாரம் இருக்குது, என்ன மதிக்கல. யாரு? ஒரு சாதாரண ஆள். இவர் அடிமையா வந்தவர். இவர் மொர்தெகாய்ன்றவர் ஒரு அடிமையா வந்தவர். அவர் அங்க உட்காந்து என்ன பண்றாரு? வாசல்ல உட்காந்துக்கிறாரு. இவர் வந்தாருன்னா இவர் எழுந்து நின்று சல்யூட் அடிச்சு கேட்டு திறந்து விட்டு, ஏன்னா ஏவா இவன் ஒரு யூதன். இன்னைக்கு அப்படி உன்னுடைய வேலையில, உன்னுடைய குடும்பத்துல, நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையில சில நேரங்களில் புறமதிப்புகள், டிஸ்பைஸ்மெண்ட், டிசெப்ஷன், சில நேரங்களில் எப்படியாவது அழிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு கங்கணம் கட்டி திட்டம் தீட்டி இன்றைக்கு ஒரு கூட்டம் உனக்கு பின்னால் அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு எழும்பி உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். யாரும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாதத்துடைய கடைசி நாட்களில் வர்றீங்க, கர்த்தர் உனக்காய் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். ஆனால் நாம செய்கிறத தீர்வாய் செய்து கொண்டிருக்கணும். நாம விட்டு கொடுக்கூடாது. நம்முடைய அர்ப்பணிப்பு எப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, காரியம் பயங்கரமா சூழ்ச்சிகரமாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. காரியம் சூழ்ச்சிகரமா முத்துது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசாட்சி அதிகாரங்கள் கையில் இருக்கிறதுனால திட்டம் தீட்டி இன்றைக்கு என்ன பண்றாங்க? ஒரு பெரிய கூட்டம் பயங்கரமா எழும்பி இன்னைக்கு அலங்கரிச்சு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு கூட்டம் நம்ம பண்ணுது, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறது. ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது சார். சொல்லுங்க, சத்தத்தை போட்டு அறிக்கையிடுங்க. ஜெபம் பண்ண ஒரு நாளும், ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய 400 ஆண்டுகள் ஜெபம் வீண் போகவில்லை. ஆபிரகாமுடைய 25 ஆண்டுகள் ஜெபம் வீண் போகவில்லை. யோசேப்புடைய 13 ஆண்டுகள் ஜெபம் வீண் போகவில்லை. யாக்கோபுடைய 20 ஆண்டுகள் ஜெபம் வீண் போகவில்லை. உடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தரை வைராக்கியமா தேடி கொண்டிருக்கிறது ஒரு நாள் உனக்கு சொல்லுங்க வீண் போகாது, வீண் போகாது. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, உங்க ஜெபம் வீண் போகாது. உங்க ஜெபம், அதுவும் புருஷ மனைவியா இருந்தா சந்தோஷமா சொல்லுங்க, நம்ம ஜெபம் வீண் போகாது. நம்ம ஜெபம் பண்றதை கர்த்தர் பதிலாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஜெபம் வீண் போகாது சார். இங்க ஒரு பக்கம் கொடூரமான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருந்தாலும் மொர்தெகாய் அவன் தீர்மானிக்கிறது என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஜெயத்தை தருவார். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஜெபம் பண்ணுவோம்,
சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இடத்தை தருவார். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வேலையில உயர்வை தருவார். ஜெபம் பண்ணுவோம், இல்லாததை கர்த்தர் எனக்கு இருக்கிறவைகளாய் மாற்றி போடுவார். ஜெபம் பண்ணுவோம், வியாதி சுகமாகும். ஜெபம் பண்ணுவோம், அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஜெபம் பண்ணுவோம், கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் உடையும். ஜெபம் பண்ணுவோம், அற்புதங்கள் நடக்கும். ஜெபம் பண்ணுங்க. உன் கையில பைசாவே இல்லைனாலும் கர்த்தர் ஒரு வீட்டை வாங்குறதுக்கு வழிகளை திறப்பார். ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஏனோ தெரியல, என் பிரசங்கத்தை வித்தியாசமா பேசுறேன். இவர் ஃபர்ஸ்ட் பிரசங்கத்தை கேட்டார், என் முதல் பிரசங்கத்தை. ஆனா என்னமோ தெரியல, கர்த்தர் வேற டைரக்ஷன் என்ன கொண்டு போறாரு. நல்லது, ஏதோ அவர் பேசுறாரு அதான் நான் பேசணும். நான் ரோபோவா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றதை சொல்றேன். ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிற கர்த்தர் திரும்ப தலையை குனிய பண்ண மாட்டார். நீ பின்னிட்டு பார்க்காத வரையில, பின்னால இருக்கிற காரியங்களை பேசாத வரையில, பழைய காரியங்களை பேசாத வரையில, நிமிர்த்தப்பட்ட தலையின் மேல எப்பேற்பட்ட அதிகாரமான கரம் பட்டாலும் சரி, உன் தலையை கர்த்தர் குனிய வைக்க மாட்டார். நீ ஜெபம் பண்ணி நிமிர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த காரியங்களை செய்து முடிக்கிற கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அதை செய்துதான் முடிப்பார் சார். மொத்தக அப்படிதான் வளர்த்தான். யார? எஸ்தர் அப்படிதான் வளர்த்தான். ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. 2 அதிகாரம் 20ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க பாருங்க. அந்த ஒரே ஒரு வசனத்தை எவ்வளவு பெரிய ஆழம் அடங்கி இருக்குது பாருங்க. நிறைய பேர் கதையாத தடந்து போயிட்டு இருப்போம். ஆனா you just see that because today my preaching title is His favor is forever. அவருடைய தயவு காலாகாலமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவை யாரும் மாற்றவே முடியாது சார். கர்த்தருடைய தயவு உன் பட்சத்தில் இருக்கும்போது, கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி சொல்லிட்டாரு, என் தயவு உனக்கு மேல இனி வர்ற உன் சந்ததி மேல இருக்கும்பா. அவ்வளவுதான்பா, பீரியட். நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்ம எழுதுற ஒரு லெட்டர்ல போடுற ஃபுல் ஸ்டாப் அதை யாரும் அழிச்சிடலாம். கர்த்தர் போடுற ஃபுல் ஸ்டாப்பை அழைக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. கர்த்தர் புள்ளியை வச்சு இதுதான் நிறுத்திட்டாருன்னா அவ்வளவுதான். புரிஞ்சிச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தர் எழுதின தீர்மானங்கள் நிலைக்கும். அதை மாத்துகிறதற்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெரிய டோடி வந்தாலும் அதிகாரம் இல்லை. போ, அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. டோனி எடுத்துக்கலாம், உனக்கு டோடி. அல்லேலூயா. கர்த்தர் வச்சிருக்கிற தீர்மானம் தான். இந்த தேசம் இயேசுவுக்கு தான். இந்த சைடில் யாருமே ஆமேன்னு சொல்லுங்க, பேச்சலாம்க்கா சொல்லுங்க. இந்த தேசம் இயேசுக்கு தான். இந்த தேசம் இயேசுதாம்பிக்கு தான். எல்லாம் பட்டி தொட்டி கிராமம். நான் இப்போ சாட்சியா சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரிசால இன்னும் கூட போன 500 கிலோமீட்டர்ல 5 சபை கூட இல்லை. சாரி, உண்மைதான். சபையே இல்லைன்னு வச்சுங்க. அதெல்லாம் சும்மா வீட்டு கூட்டங்க மாதிரி நடந்துங்குது. ஆனால் ஜனங்க ரொம்ப த்ரில்லிங்க. ராத்திரி போகிறோம் 7:30 மணிக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டில் இருப்பாங்களா. அப்போ தான் போனால் கரெக்டாக இருக்குமா. அந்த ஊழியக்காரர் அப்போ தான் கூட்டின்னு போனார். நம்ம சாப்பிடல, அவர் கூட்டின்னு போயிட்டார் 45 கிலோமீட்டரு. அங்கே போனால் அவங்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அப்படியே அந்த தின்னவாங்களே, அதெல்லாம் அந்த சின்ன சின்ன கயிறு கட்டில் போட்டு எல்லாம் வீட்டில் அப்படியே ஒரு பெரிய கம்யூனிட்டி போனார். எல்லாம் அங்கே போய் ஒரு சத்தம் போட்டார். அங்கே ஒரு ஊழியக்காரர் சத்தம் போட்டார். வந்துட்டாங்க அவங்க எல்லாம் பாயை தூக்கி போட்டு வந்து ரஜாயெல்லாம் போட்டு வந்து உட்காந்துச்சு. எல்லாம் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. நம்ம வந்து பெர்னா பீச்சில் பெருசாக பேரை படை முயற்சி கூட்டத்தை போட்டு எல்இடியை போட்டு அதெல்லாம் பண்ணுறதை விட அங்கே வந்து அங்கே போகிற ஒரு 50-70 பேர் வந்த இருக்கிறதுல நம்ம ஒன்றும் பாட்டு தெரியல, அவங்க பாடுறதுல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. என்கிட்ட பெருசாக பேசுறது இந்த மாதிரி 10 பாயிண்ட் பிரசங்கம் இல்லை. எழுந்துன்னு ஏசு உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்லும் போதே ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அவர்களை தொடுகிறதை பார்க்கிறேன். அவ்வளவு டெண்டரா இன்றைக்கு கர்த்தர் அசைந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் சத்துரு எழும்பி இன்றைக்கும் ஜனங்களை கட்டி வைத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு சொல்றேன், இந்த தேசத்தை கர்த்தர் நம்ம கையில தருவார். இந்த தேசம் ரட்சிக்கப்படும். இந்த தேசம் ஆமானுடைய கையில் அல்ல, ஆமானுடைய கையில் அல்ல, ஆமானுடைய ஆளுகள் அல்ல, ஆமானுடைய தந்திரங்கள் அல்ல. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வாரு, குடும்பத்திலையும் செய்வாரு, உங்க ஊர்லயும் செய்வாரு, இந்த தேசத்திலையும் கர்த்தர் செய்வார். கர்த்தரால செய்ய முடியாது எதுவுமே இல்லை. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை இயேசுக்காய் சொல்ல போறீங்க? இயேசுக்காய் அதை சொல்ல போறீங்க? பாருங்க, கடந்த வாரங்கள் உங்களோடு சொன்னேன், in his time God brings honor. அவருடைய காலகட்டத்தில் கர்த்தர் அந்த கணத்தை கொண்டு வருவார். காத்திருக்கிற உனக்கு கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். வாசர் காவக்காரனா இருந்தவன்
5 காரியத்தை சொல்லி கடந்த வாரங்களை உங்களோடு முடிக்கும் போது சொன்னேன். ஆமென். என்ன வரந்தான் அவன்? He was a dedicated person. He was a dependable person. He had the spirit of demanding. தட்டி கேட்கணும். கர்த்தர்கிட்ட போய் தட்டி கேட்கணும். ஆண்டவரே, எப்படி ஜெபம் பண்றான் பார்த்தீங்களா? 4 அதிகாரத்தில் சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு ஜெபம் பண்றான். அவனுக்கு என்னய்யா, செக்யூரிட்டி வேலை தான், ஆனால் கவர்மெண்ட் வேலை, மாச சம்பளம் வந்திருக்கும்ல. எவனா எங்கனா செத்து போறான், நமக்கு நடான்லாம் உட்காந்துல சட்டை கிடிச்சு ஜெபம் பண்றான்னு சொல்லுது. அல்லேலூயா. என் தேசம் அப்படி மாறக்கூடாது ஆண்டவரே. என் சொந்தக்காரன் செத்து போறான் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்படி வருது? எனக்கு இங்கே ஒரு போஸ்டர் ஓட்டிட்டாங்கன்னா ரொம்ப ஆத்திரமாயிடுது. 16 வருஷம் நான் பாஸ்டர்ன்ட்டு 35 வருஷமா இந்த ஊழியம் செஞ்சுட்டு இவனை விட்டுட்டோமே. அவன் நம்ம சொந்தக்காரன் இல்லை, ஆனால் செத்து போயிட்டானே. ஏசாமி ஏற்றுக்காமே செத்து போயிட்டானே. நமக்குள்ள ஒரு பெரிய பாரம் வரணும் சார். சொந்தக்காரங்க செத்தோன்னு போய் எல்லாம் அழுது இருக்குது, அவங்களுக்கு போய் எல்லாம் இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு புடவை வாங்கி போய் போட்டு மாலையை போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி உட்காந்து போராடுங்க. ஆண்டவரே, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உண்மையே நீர் தந்திருக்கிறவர். என் சொந்தங்களை யாரும் மறிக்கக்கூடாது ஆண்டவரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்க மேலே கத்தர் போடுவீராக. யாரையும் கூட இருந்து ஜெபம் பண்ணுறீங்க? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கத்தர் அவள் மேலே போட்டு, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால கத்தர் அவளை அலங்கரித்து, நாம் போகணும்னு நினச்சிருக்கிற இடத்துக்கு அவங்களே கொண்டு வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நான் போகணும்னு மாத்திரம் கேட்டுனுக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு என்ன, எனக்கு நான் பட்டா போட்டு நான் காசு கொடுத்தா வாங்க போகிறேன்? கத்தர் இலவசமாய் வைத்திருக்க அந்த இடத்துக்கு நான் நேசிக்கிற மாத்திரம் இல்லை, என்னுடைய சொந்தங்களும் என் பக்கத்து வீட்டுக்காரன் அங்கே வந்து சேரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு அந்த பாரம் தான் சார். என் ஜனங்கள் அழிக்கக்கூடாது, என் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் அழிவிக்கிறவராய் போகக்கூடாது என்று ஜெபிக்கிற உடையமாய் இருந்தான். அல்லேலூயா. He was a person that was diligent, he was determined. அல்லேலூயா. இந்த காலில் சுருக்கமாக அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் முடிச்சால்தான் அடுத்த காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் பிரசங்கத்தை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி முன்னாடி ஆரம்பிச்சிடுறேன். தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா பிரசங்கத்தை கேட்கலாம். யாரையும் தப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் இந்த நாட்களில் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அநேகர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்து வருகிறார். பாருங்க, இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு விசேஷமாய், பல முறை இந்த சரித்திரத்தை வாசித்து கேட்டுலாம் கதையை கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த காலையில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தம்முடைய தயவையும் காருண்யத்தை கர்த்தரின் பேரில் வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவும் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அது காலாகாலம் இருக்கும். அது யாரும் மாற்றவே முடியாது. சொல்லுங்க, அந்த தயவை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். சொல்லுங்க, தயவை பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். அந்த தயவை பெற்றுக்கொண்டது ரொம்ப எனக்கு ஆழமாய் கர்த்தர் காண்பிக்க துவங்கினார். அல்லேலூயா. சாதாரணமாக ராஜாத்தி ஆயில்லை சார். கதையை வாசினா அப்படி தான் இருக்கும். சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும். 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் காமிச்சிடுவான், உலகத்தையும் காமிச்சிடுவான். போவான் பெருசாக எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சு எல்லாரையும் பண்ணி இது ஹீரோயிசம் கிடையாது. Esther had to groom herself into that character. She had to groom herself into that character. அந்த குணாதிசயத்துக்குள்ளே தன்னை பயிற்சிவிக்க கர்த்தர் கொடுத்த காலகட்டங்களில் தன்னை ஆயத்தப்படுத்தினபடினால தான் அந்த தயவை தன் மேலே பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். யாரையும் கூட இருக்கிறீங்க? 20ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தான் வாசிங்க. திரும்ப வாசிங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோத்தரத்தையும். அப்ப மொர்தெகாய் ஒரு பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் தான் வளர்க்குறான், சித்தப்பா வளர்க்குறான். நல்லா கவனிங்க. நிறைய நேரத்தில் பெண்களை இல்லை, நம்ம இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்தில் we are in the 20th century 21st century sorry the 21st centuryல கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த தாய். ஆனால் இங்கே ஒரு தகப்பன், ஒரு சித்தப்பா வளர்க்குறான். ஆனால் சித்தப்பா எப்படி வளர்க்குறான் பாருங்க. அவளுக்கு கற்பித்தபடி தன் குலத்தையும் தெரிவிக்காது இருந்தால் என்ன சொல்றா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் she followed it, and not only that, let's read the next part. எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் பொழுது சித்தப்பா இடத்துல வளரும் பொழுது பக்தியுடையவளாய் அவன் சொல்லிக் கொடுத்ததை அப்படி ஏற்றுக்கொண்டு அப்படியே கர்த்தரின் வார்த்தையின்படி வளர்க்கப்பட்டால் அது நிமித்தமாய் தான் கர்த்தருடைய தயவை அவள் பார்க்கிறதுக்கு ஏதுவாய் மாறினது. Hallelujah. If your character is groomed in your preparation time, God will show his favor in your life. நம்ம கர்த்தர் காலகட்டங்களை தருகிறார். அதுதான் சபை. அதுதான் நம்ம கொடுத்திருக்கிற ஜபத்தை பண்ணி ஆயத்தப்படுத்திக்கிறதுக்கு பல சூழ்நிலைகளை கர்த்தர், பல ஐக்கியங்கள், பல காரியங்களை கர்த்தர் நமக்கு தர்றாரு. ஏன் தெரியுமா? நாம எவ்வளவு ஆயத்தப்படுத்துறோமோ அவ்வளவு தேவனுடைய தயவு நம்ம மேல வரும்படிக்கு கர்த்தரதை அந்த காலகட்டங்களை தந்துட்டு இருக்கிறாரு. அதுக்குதான் கர்த்தர் காலகட்டத்தை தர்றாரு. சொல்லுங்க, அதுதான் காலகட்டத்தை தர்றாரு. ஆனாதான் இன்னைக்கு வசனம் சொல்லுது,
சிலர் என்ன பண்றாங்க, சபை கூடி வருதுகளை விட்டு விடுறத போல எல்லாம் வசனத்திலே இருக்குது. பரவாயில்ல, யூடியூப்ல பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பண்ணிக்கிறேன். Today people just make fun and people say okay. என்ன சார் ஒருத்தர் சொல்றான் என்கிட்ட, சொல்றாரு, என்னப்பா சர்ச்செல்லாம் போறியா? அப்ப நம்ம சர்ச்சில் இல்லை, வேற ஒருத்தர். நான் சொன்ன கேட்டேன் சும்மா விசாரிப்பில், நம்ம ஒழுங்கா போறியா? அப்பெல்லாம் நான் அங்கிள் இந்த செஞ்சுரியில் போயிட்டு நீங்க போறியாலாம் கேட்குறீங்க. நான் உட்காந்து யூடியூப்லேயே பார்த்துறேன் அங்கிள். டேய் ஏன்டா இப்படி தப்பா மாறிட்டேன்? அப்படிதான் சொன்னேன். ஏன்டா இப்படி தப்பா மாறிட்டேன்? நல்ல வளர்ப்புல தான் நான் வந்தேன். இல்லை அங்கிள் இப்பெல்லாம் அந்த நேரம்லாம் இல்லை அங்கிள். அவர் அவ்வளோ பிஸியாக பேசுறாரு, அவ்வளோவா பேசுறாரு. சில நேரத்தில் ஆவிக்குரிய ஆணவன்றாங்க. என்னதுங்களா சொல்லுங்களேன், திமிரு. டேய் நான் விட்டேன், நம்ம பையன் அவன், ரொம்ப ஆடாத அடிச்சு பெட்ல தூக்கி போய் உள்ள உட்கார வைப்பார். சில நேரத்தில் படுக்கையா தூக்கி போய் சில நேரத்தில் ஆராதனை உட்கார வச்சிடாதன்ட்டான். அவன்கிட்ட பயன்ட்டான் ஒரு மாதிரி. என்னடா அவர் நல்லா பேசணும், திடீர்னு பாட்டு மூஞ்சில குத்துற மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு பாருங்க, இவளை வளர்த்தான். எப்படி வளர்த்தான்? தேவனுடைய வழிகளை காண்பித்து தேவனுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று வளர்த்தான். சாதாரணமா பார்த்துறாங்க கதையா, இது கதை கிடையாது. ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் அடங்கி இருக்கிற ஒரு பெரிய ஒரு பகுதி இது. அவள் சாதாரணமாக ஒரு ராஜாத்தியாய் மாறவல்ல சார். கர்த்தர் சும்மா இங்கி பிங்கி போட்டு அப்படியே சூஸ் பண்ணல. ஏன் பாருங்க, இரண்டாம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்துல வாசிங்கன்னா அங்க ஒரு ஆள் பார்க்கறான். அதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அந்த என்ட்ரில அவன் எப்படி சொல்றான் பாருங்க, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா, தமிழ் மொழியாக்கத்தில் இப்படி தான் போட்டிருக்குது, பார்வைக்கு நன்றாய் இருந்தார். நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது சொல்றல, பொண்ணு கலரா இருந்துச்சு, ரத்தம் வர மாதிரி இருந்துச்சு, கலையா இருந்தா. ஹலோ, அந்த மாதிரி இல்ல சார். Go to the English translation. She had a pleasing character. தேவனை பிரியப்படுத்துகிற குணாதிசயம் அவருக்குள்ள இருந்தது. மனுஷன் பாப்பான் சார் தேவனை. இங்க தமிழ் அப்படி போட்டுக்குது. அதனால தான் இதெல்லாம் தமிழ்ல இருந்ததுக்கு நான் ஸ்கிராப் பண்ணிட்டேன், இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிறேன். பார்வைக்கு பொண்ணு தர்றவெல்லாம் என்னடா தர்றீங்க? படிச்சிருக்கணும் பாஸ்டர், 50,000 சம்பாதிக்கணும் பாஸ்டர், சுண்டனா ரத்தம் வரணும் பாஸ்டர், டெய்லி கிளி பாப்பாரு நினைக்கிறேன், கிள்றதான் ஒரு வேலை. சுண்டனா ரத்தம் வரணும், அப்புறம் அது இன்னொரு வார்த்தை சொல்றானுங்க. அது எனக்கு இன்னும் இவ்வளவு வயசாயிடுச்சு கண்டுபிடிக்க முடியல. கலையா இருக்கணுமா? கலையா? அது என்னடா அது கலை? ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஒரு நம்ம சகோதரி மாதிரிலாம் அப்படி யோசிப்பாங்க. நான் அதெல்லாம் இருக்கிறேன்னா தெரியலையே. உன் சரித்திரம் முடிஞ்சிச்சு விட்ரு. அப்படி தேடுறவங்கிட்ட சொல்றேன், கலையானா எனக்கு அந்த அந்த அது என்னன்னே புரியல, அப்படிலாம் தேடாத. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை சொல்லுங்கயா. அவன் வேலை எப்படி தெரியுமா? She can be sold, she will be more precious than diamonds. குணசாலி, அதுதான் அந்த பொண்ணு. இங்க சொல்றான், ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆள் அவளை முதல் இன்டர்வியூ மாதிரி, எக்ஸிட் மாதிரி இன்டர்வியூ, அதுல பார்க்கும்போது சொல்றான், அந்த பெண் அவன் பார்வைக்கு, அவன் கல்யாணம் பண்றதுக்காக பார்க்கல, அவளை ஒரு பெரிய ஸ்தானத்துல நிற்க வைக்கும்படிக்கு, ஒரு ஸ்தானத்துல கொண்டு போகும்படிக்கு அவன் அப்பேற்பட்ட கண்களில் அவளை பார்க்கிறான். அந்த கண்களை பார்க்கும் பொழுது அவளிடத்துல கர்த்தருடைய ஒரு குணாதிசயம் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். யாரையும் கூட இருக்கிறீங்க இன்னைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய குணாதிசயம் உனக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கும் என்றால் நீ தயவை தேடி அலைய வேண்டிய, தயவு தானாய் உன்னிடத்துல வரும். தயவை தேடி அலைய வேண்டியதில்லை. எல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுங்க. தயவை தேடி நீ அலையாத. இவன் கண்ணில் எனக்கு தயவு கடணும், அவன் கண்ணில் தயவு கடணும், அந்த ஆபீசர் பண்ணணும், இந்த யாருமே உனக்கு தேவையில்லையா? கர்த்தருக்கேற்ற வழியில நீ நடந்து கொண்டிரு. கர்த்தர் அதற்குரிய தயவை உனக்கு தருவார். அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி போவோம், டைம் இல்லை. 15ஆம் வசனத்துக்கு வாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, இப்ப வாங்க கீழே வாங்க. அந்த ஸ்திரீகள் காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரஜாவணியாகிய அங்கிருந்து வாசி. கரெக்டா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எஸ்தர் ராஜாவினிடத்துல பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்த பொழுது அந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே. அங்க இன்னொருத்தர் இருக்கிறான் பாருங்க, ரெண்டாவது ஒரு லைன்ல ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? பாக்குறான்,
எஸ்தர் தன்னை காண்கிறவர்களுக்கு எல்லாரிடத்து கண்களிலும் தயவு கிடைத்தது. பாரா சொல்லுங்க என்னதுங்க? எல்லாருடைய கண்ணுல தயவு எப்படியா கிடைக்கும்? எப்படி அது எல்லார் கண்ணுல தயவு கிடைக்கணும்னா உன் ஆயத்தம் கர்த்தருக்குள் இருக்கிற பட்சத்துல எல்லா இடத்துல உனக்கு தயவு கிடைக்கும். உன் ஆயத்த கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற இடத்துல எல்லாருடைய if your preparation is right, if your preparation is in the Lord, you will find favor in every place. Hallelujah. நீ எவங்கிட்டே போய் கெஞ்சி காலில் உழுந்து யார்கிட்டயும் எதையும் கேட்க வேண்டியதில்லை சார். கர்த்தருக்குள்ள உன் ஆயத்தமும் உன் குணாதிசயம் கர்த்தருக்குள்ள இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் உனக்கு தயவை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறேன். முதல்ல ப்ரிப்பரேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவளுக்கு தயவு வந்ததுடைய காரணம். மூணாவது நீங்க வாசிறீங்க, அதாவது வேற பாருங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் 17ஆம் வசனம் எஸ்தர் மேல அனுபவித்தான். ராஜாக்கு நான் லவ் பண்ணிங்கிறதா வேலை? ஆனா அவளுக்குள்ள இருந்த ஒரு குணாதிசயம் ராஜாவுடைய இருதயத்தை ஈர்த்துச்சு. இது நீங்க அந்த பார்வையில பார்க்காதீங்க. சினிமா இங்க இல்லை, இது சினிமா இல்லை, ஹீரோ ஹீரோயின் போடுற சினிமா கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்ற இடத்துல கொண்டு போறதுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறதுக்கு அந்த குணாதிசயம் எவ்வளவு பெரிய உதவியா இருந்து பார்க்கும் பொழுதே சார் எப்படி போட்டுக்குதுன்னா 12ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் ஒருத்தி மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எவ்வளவு நாள் சார்? 1 வருஷம் பொறுத்து போறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்திருப்பாங்க, அழகிலும் அவர்களுக்குடைய உடையிலும். ஆனா எல்லாருடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தாலும் இவருடைய ப்ரிப்பரேஷன் எப்படி தெரியுமாச்சு? ஆவிக்குரிய ஆயத்தத்தோடு கூட போகிறதுனால கர்த்தருடைய தயவை பார்க்கிறதுக்கு ஏதுவாய் மாறினது. யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? உன்னுடைய ஆயத்தம் ஆவிக்குரிய ஆயத்தமா இருக்கிற பட்சத்துல நாளைக்கே கூட கர்த்தர் காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணிடுவாரு. காரியத்தை கர்த்தர் உனக்காய் மாறுதலாய் பண்ண முடியும். இல்லைன்னா உனக்கு கொடுக்க போறது பெருசு, அதனால கொஞ்ச நாள் நீட்டிட்டே கூட இருப்பாரு. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் பேசுறாரு. என்னப்பா சேரலாம் காலியாது இல்லப்பா, ரொம்பி ரொம்பி வழிகிற அளவுக்கு உனக்கு ஆட்களை தருவேன், அதனால உன் ஆயத்தை இன்னும் பெருசாயிட்டே இருக்கட்டும். இன்னும் கூட பெஸ்டா பிரசங்கம் பண்றதுக்கு உன்னுடைய ஆவியை நான் நிரப்பி கொண்டே இருப்பேன். அபிஷேகத்தின் வல்லமையினால் உன்னை நான் அசைவாட செய்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் ஒரு நாள் ஒரு திரளை இந்த இடத்துல பார்ப்பேன். ரகமா ஷியாத்தோரேனா மாகியா. அனாத அப்பா அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு, சித்தப்பா கிட்ட வளர்ந்த பொண்ணு. ஆனா சித்தப்பா ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லி கொடுத்ததை பற்றி கொண்டு தன் ஆவிக்குரிய ஆயத்தத்துல காத்திருந்தபடினாலே முதல் இடத்துலயே அவளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது இடத்துல எல்லார்கிட்டையும் கிளியர் ஆயிடுச்சு. முக்கியமான ஸ்தானத்துக்கு போகும்பொழுது கர்த்தருடைய கண்களில் தயவை பெற்று மனுஷனுடைய கண்களில் கர்த்தருடைய தயவை காண்பிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை காரியத்துக்காய் நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்க எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை உனக்காய் செய்து முடிக்கிற காலகட்டத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாய். உனக்காய் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிறதற்கு உன்னுடைய ஆயத்தம் எவ்வளவுக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிறதோ, உன்னுடைய ஜெபம் எவ்வளவுக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிறதோ நடக்கும். ரெண்டாவது அவன் நம்பினதுதான் தெரியுமா? ஜெபம். 4ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க சொல்றா, ஆட்கள் தான் பேச முடியும். இப்ப சித்தப்பா பொண்ணுன்ற உறவு இப்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவரு ஒரு செக்யூரிட்டி, அவன் அங்க உள்ள உட்கார்ந்துங்கிற பெரிய ராஜாத்தி. இப்ப நேரடியா போய் பேச முடியாது, என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும். இன்னொரு பெரிய அங்க பிரச்சனை ஓட்டு இருக்கிறதுனால இவங்க வெளிப்படுத்திக்க விரும்பவில்லை. அல்ல இவர் அங்க இருக்கிறார், ஆளுகிட்ட தான் சொல்லி அனுப்புறாரு. இப்ப இவர் ரிட்டர்ன் அவங்க ஆளுகிட்ட என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க, நீ போய் 4:16 நீ போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அப்ப எதை நம்புறா? ரெண்டாவது தயவை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஜெபத்தை நம்புகிறாள். யார் என்கிட்ட இருக்கிறீங்க? யார் எங்க உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க ஜெபத்தினால ஜெயம் வரும்? ஜெபத்தை முழுசா நம்புறேன்.
ஜெபிக்கிற எனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபம் வீண் போகாது, என் ஜெபம் வீண் போகாது. என் ஜெபத்தை எல்லாம் நிராகரிக்கலாம், 10 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் நான் ஜெபத்தை பண்ணும்பொழுது கேட்கிறவர். 65ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறீங்க, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்களாக. மாம்சமா இருக்கிற எல்லாருடைய ஜெபத்தை, அதே அடுத்த 66ல வாசிக்கிறீங்க, அவர் ஜெபத்தை தள்ளாமலும். அப்படின்னு என்ன சார், நீ பேசனா ரொம்ப போர் அடிச்சு பேசுதுங்கிற, என்ன மொக்க போட்டுனுங்கிறேன்னுவா. நம்ம சொந்தக்காரங்களே பொண்டாட்டியே சொல்லும், புருஷனே சொல்லுவான் திடீர்னு, என்ன ரொம்ப மொக்க போட்டுனேங்கிற, சொன்னதையே சொல்லினுங்கிற. இது மனுஷன். கத்தட்ட சொன்னதையே சொல்லின்றேன். அவர் சொல்ல, நீ உன்னை மொக்கன்லாம் சொல்ல மாட்டாரு, பிளேடு போறலாம் சொல்ல மாட்டாரு. உன் ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், உன் ஜபத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். நீ சொல்ற காரியத்தை வாஞ்சியாய் பெற்றுக்கொள்கிறார், அதை ரிசீவ் பண்றாரு. அவர் தள்ளாதவர், அதற்கு உத்தரவு தரும்படிக்கு அவர் எப்பொழுதும் உன் பட்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர். ஜபத்தை தள்ளவே மாட்டார், ஜபத்தை தள்ளவே மாட்டார். சொல்லுங்க, இதை எஸ்தர் அறிந்திருந்தால், சொல்லுங்க, இது எஸ்தர் அறிந்திருந்தால். அதுதான் சொல்றா, நீங்க போய் தர்ணா பண்ணாதீங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு கூட்டம் சுத்தி நிற்குது. நம்ம கொடியை பிடிக்கலாம், அதை பிடிக்கல, போடா. நான்லாம் அப்படிலாம் வரமாட்டேன். ஜெபம் பண்ணா வரேன், ஜெபம் பண்ணா வரேன், வர்ஷிப் பண்ணலாம் வரலாம். இந்த வெயிலில் உட்காரனாலாம் நம்மளாலாம் முடியாது, அதெல்லாம் தேவையில்லாது. ஜெபம் பண்ணா ஜெயம் வரும். சொல்லுங்கய்யா, ஜெபம் பண்ணா ஜெயம் வரும். அல்லேலூயா. ஆயத்தம் ஜெபம். சொல்லுங்க, குணாதிசயத்தின் ஆயத்தம் ஜப வாழ்க்கை கர்த்தருடைய தயவை கொடுக்கும். அல்லேலூயா. 3வது ஒரு முக்கியமான காரியம், ஜெபம் பண்ணிட்டீங்க, நம்ம ஜெபம் பண்ணிட்டாங்க, காரியம் நடக்கலை, கர்த்தர் ஒரு காலகட்டத்தை ஜெபிக்கிற உனக்கு கொண்டு வர. தான் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஜெபிக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு காலகட்டத்தை கொண்டு வருவார். அன்னைக்கு உன் வாயை திறந்து கேட்க சொல்லுவார். இதை நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. நிறைய இடத்துல நமக்கு முன்னால் இருந்து சொல்லி கொடுத்தா கர்த்தருக்கு சித்தமானதை செய்வார், அவர் காலத்தில் செய்வார். நான் இப்போ அதை ரொம்ப தீர்வாய் சில காரியங்களே, என்றைக்கு உன் விசுவாசத்தில் எழும்பி அதை நீ கர்த்தர் சொல்ற அன்னைக்கு பேசுறியோ, அன்னைக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். யார் என் கூட இருக்கிற? அப்படி ஒரு காலகட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்த்தர் கொண்டு வர. பாருங்க, ஜெபிச்சு கொண்டிருந்தா ஆட்டோமேட்டிக்காக காரியம் நடக்கலை. நல்லா கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக காரியம் நடக்கலை. கர்த்தர் ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துறாரு. ராஜா கிட்ட போறா. இந்த சரித்திரம் தெரியாதவங்க வீட்டில் வாசிங்க, 10 அதிகாரம் தான், அது ரொம்ப சின்ன புக்கு தான். வாசிங்க, ஃபுல் கதையும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. முதல் அதிகாரம் கொஞ்சம் சரித்திரம், 2வது அதிகாரத்தில் தான் இந்த முக்கியமான சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. அப்படி ஆயத்தப்படுத்தி இருந்த இவளுக்கு ராஜாவின் இடத்துல ஒரு நல்ல ஒரு நேரம் கிடைக்குது. ராஜா இப்போ கூப்பிடுறாரு. 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, ராஜா கூப்பிட்டார். என்ன சொல்றாரு? ஏமா ஒரு மாதிரியே இருக்கிறம்மா, நீ நல்ல பொண்ணாச்சே, நீ ரொம்ப என் கண்ணில் தயவு கிடைச்சிச்சு, உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றார், ராஜ்யத்தில் பாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 127 நாடு, 127 நாட்டில் பாதி வேணும்னு தனியாக ராஜாத்தை ஆய்க்கிற. நீ ஐம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் யூ. 127ல் பாதின்னு வச்சிங்கன்னா ஒரு 62 நாடுன்னு வச்சுங்க, 62 நாடுன்னு வச்சுங்க, இல்லை 63 நாடுன்னு வச்சுங்க, எத்தனையோ வச்சுங்கப்பா. அந்த அளவுக்கு ராஜா இவள் மேலே ஒரு பிரியத்தையும், ராஜாக்கு இவள் மேலே ஒரு தயவு இருக்கிறது. ஆனால் அவன் என்ன நம்ம சொல்றா, இல்லை ராஜா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, இப்போ நான் கேட்காம இருந்தா தப்பு. 3வது வசனத்தில் வாசிக்கிறீங்க, வாயை திறந்தா நம்ம சொல்றா, இப்போ நான் கேட்க போறேன். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நல்லா கேளுங்க. ஜெபிக்கிற உனக்கு நல்ல ஒரு தீர்க்கசனமான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், கேளுங்க. ஜெபித்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருவார், வாயை திறக்க சொல்லுவார். அன்னைக்கு தயங்காத, வாயை திறந்து கேளு. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மத்தியில் ஏசாமி சொல்லி கொடுத்தது பாருங்க, கேளுங்கள் தரப்படும், கேளுங்க கேளுங்க தரப்படும். 8ஆம் வசனத்தின் முதல் துவக்கம் என்ன சொல்லுது? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். என்கிட்ட சொல்லுங்க, கேட்கிறதா கிடைக்கும். சொல்லுங்க, கேட்டா கிடைக்கும். சில நேரத்தில் பிஸ்னஸில் சிலதை கர்த்தர் பேச சொல்லணும், ஆஃபீஸில் சிலதை கர்த்தர் யாரோ கரெக்டாக ஒரு சூழ்நிலை கொடுப்பார், கரெக்டாக டீ கார்டில் கொண்டு வந்து உட்கார வைப்பார், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு கரெக்டான சூழ்நிலை கர்த்தர் அமைத்து தருவார். கேளுன்னு ஒரு டைமை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவார், கேளு நடந்துடும். யாரையும் கூட இருக்கிறீங்க? யாரும் கூட இருக்கிறீங்க? அப்படிதான் இந்த நாள்ல, இந்த காலில் நான் செய்தியை முடிக்க போறேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த முடிவின் நாட்கள்ல கேட்கிறதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் தர போறாரு. ஒரு 4 மாதமாய் ஜெபித்து கொண்ட உனக்கு கேட்கும்படிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரும்போது கேளு. கேட்கறத கர்த்தர் உனக்கு கிராண்ட் பண்ணுவார். வாட் யூ ஆர் ஆஸ்கிங் தி லார்ட் வில் கிராண்ட் இட். அல்லேலூயா.
கேட்கிற உனக்கு அதை கர்த்தர் தர்ற ஒரு காலகட்டத்தை கொண்டு வர்றார். யார் அதை பெற்றுக்கொள்றீங்க? யார் அதை பெற்றுக்கொள்றீங்க? யார் அதை பெற்றுக்கொண்டு சொல்வீங்க? கேட்கிற எனக்கு ரொம்ப நாளாக கேட்டே இருக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் 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 ஜெபிக்கிறேன். எந்த ஆளுகிட்ட கேட்கணுமோ அந்த ஆளுகிட்ட அதை கேட்கும்படிக்கு கர்த்தர் நல்ல கண்ணில் மூடி அப்படியே ஜெபிக்க தொடங்க. கேட்கிற அப்படியே கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு உன் வாழ்க்கையில் நிரந்தரமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த காலில் சொல்றாரு, நான் உன் பேர்ல தயவாய் இருக்கிறேன். என் தயவு உன் வாழ்க்கையிலிருந்து மாறவே மாறாது. நான் தயவு பொருந்திய தேவன். அது மாத்திரமல்ல, நீ செய்த காரியத்துக்காக நான் உன்னிடத்துல தயவு பாராட்டல. நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? உன் குணாதிசயத்துல, உன் ஆயத்தத்துல கர்த்தரிடத்துல எப்பொழுதும் நெருங்கி வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய தயவு உன் பேர்ல வரும். ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்தை விடாம ஜெபிச்சு கொண்டே இரு, என் தயவை நீ பார்ப்பா என்று கர்த்தர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல ஏதோ ஒன்று ஆவியில ஏவப்பட்ட இடத்துல இந்த காலில் நான் சொல்றேன், இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உனக்கு ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துறாரு. அன்னைக்கு பயப்படாத, தயங்காத, சந்தேகப்படாத, உன் வாய்களை திறந்து கேள், நீ கேட்கிறபடியே உனக்கு காரியங்கள் நடப்பதாக என்று கர்த்தர் சொல்றார். Ask and it shall be given unto you. Those that ask will receive according to what they are asking, and the Lord will deliver it into your hands. நீ கேட்கிறவனுக்கு கர்த்தர் அதை செய்வார் என்று கர்த்தர் சொல்லும்படி கேள்வி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, அநேக நாட்களாய் சில காரியங்களுக்காய் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், அநேக நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கிற இந்த காரியத்துக்கு கேளு அப்படின்ற ஒரு வாய்ப்பை கொண்டு வரேன்னு சொல்றீங்களே, நான் கேட்க வேண்டிய ஆளை கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே. கேட்க வேண்டிய ஆளை கர்த்தர் கொண்டு வாங்க ஆண்டவரே. கேட்க வேண்டிய ஆளை கர்த்தர் உன் பட்சத்தில் நியமிப்பார். கேட்க வேண்டிய ஆள் உன் பட்சத்தில் வருவார். ஒரு சிலர் நீங்க ஒரு உலக மனசுக்குள்ள அப்படியே யோசிச்சுக்கிறீங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறைய காரியத்தை செஞ்சேன், நல்லதுதான் நினைச்சு நான் செஞ்சேன், ஆனால் நான் செய்த நற்கிரியைகள் எல்லாம் மறக்கப்பட்டாச்சே, நான் செய்த நல்லதெல்லாம் மறந்தாச்சே, மனுஷன் மறந்துட்டானே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்றார், மனுஷன் மறந்துட்டான், ஆனா நான் மறக்கல. நீ என் நாமத்து நிமித்தமாய் செய்த நல்ல காரியத்தை நான் மறக்கவே இல்லை. மொர்தெகாய் அன்றைக்கு நல்ல காரியத்தை ராஜாவை காப்பாற்றும்படிக்கு, அவன் உண்மை உள்ளவன் என்று நிரூபிக்கும்படிக்கு அதை செய்கிறான். அவன் நினைச்சிருக்கலாம், ஒருவேளை நாட்கள் கடந்து போச்சு, நான் இந்த நல்லது செஞ்சு இன்னதான் பிரோஜனம் என்று சொல்லி நினைச்சிருக்கலாம். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நல்லதையே செய்கிற, ஆனா எனக்கு வரதெல்லாம் தீமையா இருக்குதுன்னு சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா? நன்மை செய்கிற நீ உண்மை உள்ளவனா இருந்து கொண்டே இரு. வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான். If you are faithful, be faithful to receive that. If you are faithful, be faithful to receive that. உண்மையாகவே இருந்து கொண்டு ஏற்ற காலத்துல நீயே அறியாத ஒரு சூழல்ல கர்த்தர் உன் பட்சத்துல அந்த தயவை காண்பிப்பார். நீ மறந்துடலாம், நீ நன்மை செய்துள்ள மறந்துடலாம், ஆனா இயேசு மறக்கவே மாட்டார். கர்த்தர் மறக்கவே மாட்டார். நீ செய்த நன்மை கீடான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு நன்மையை தருவார். அவர் நிச்சயமாக இதை உனக்காய் செய்து கொடுக்க வல்லவர். ஓ, we praise you. இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை வைத்து அவரை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி